ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். த எஃபிஐ எக்ஸோடஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சரம் மாதிரியே விற்றுக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் பெரிய லெவலில் 1,50,000 கோடி வெளியில் போயிருக்கு. இப்போவும் விற்கிறது நிப்பாட்டலை. நேற்று கொஞ்சம் ஒரு ஸ்மால் பையிங், மேபி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங். அதுக்குள்ளே மக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200 புள்ளிகள் உயர்வுல இருந்து இப்போ -80 புள்ளி. இது எதை குறிக்குது? ஏன் தே ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் இந்தியா? இந்த கேள்வியை நம்ம யோசிக்கணும். அவங்க முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட growth ஸ்டோரியை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. இந்தியா வில் grow, பட் there is no innovation. இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ், அதாவது நியூ பிஸ்னஸ், நியூ எக்கானமி பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் நியூ எக்கானமி? அதாவது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் போய் அடுத்த ரெவல்யூஷன் ஏஐ பேஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய ரன்அப், பெரிய வேல்யூவேஷன். இந்தியாவில் இன்னைக்கு டெக்னாலஜி கம்பெனிஸ் நம்ம ஒரு 4 கம்பெனி இல்லை 10 கம்பெனி, வி ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் சொன்னாலும், வி ஆர் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். வி டூ சர்வீசஸ் ஃபார் தம். வி டோன்ட் ஹாவ் எனி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இப்போ செமிகண்டக்டர்லாம் இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு தாய்வானோடையோ இல்லை கொரியாவோடையோ நம்ம கம்பீட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வாரில் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. நம்ம கொட்டேஷன் டேபிளுக்கு கூட வராது. தட் இஸ் த சிச்சுவேஷன் வி ஆர் இன். இப்போ இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை பாருங்க, நிஃப்டி சுமார் 2000 புள்ளிகள் 52 வீக் ஹைல இருந்து இப்பவும் சரிவில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 7-8% சரிவில் தான் இருக்கு. பட் ஆனால் நிக்கி இன்னைக்கு 52 வீக் ஹை இறங்கி ஒரு பெரிய ரெக்கவரியை தொட்டுருச்சு. கோஸ்பியும் அதே மாதிரி தான், கொரியாவும். ஈவன் நாஸ்டாக் கூட இன்னைக்கு 52 வீக் ஹைல இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டெத்து கிராஸ் ஓவருக்கு கீழே போயிட்டு இன்னமும் அந்த லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் தான் இருக்கும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பெரிய ரீரேட்டிங் எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனால் இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ், வாட் அபவுட் த ஃபண்டமெண்டல்ஸ்? இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் என்ன? இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் க்ரூடு. மற்ற நாடுகளுக்கும் இது பொருந்தும். பட் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் ஆயில் ரிசர்வ்ஸ். இன்னைக்கு அவங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ் அவங்க எக்கானமியை இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் பாதிக்காது. ஸோ இப்போ வி ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் அமெரிக்கன் மார்க்கெட். அமெரிக்க பங்குச்சந்தை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில் பார்த்துட்டு இங்கே பொசிஷன் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ரெக்கவரி, ஒரு 1500 புள்ளிகள் ரெக்கவரி, 1900 புள்ளிகள் ரெக்கவரி அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்த கூட்டத்தோட கோவிந்தா அப்படிங்கிற கேஸ் தான். திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம். அங்கே இப்போ உலக நாடுகளில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் தேர் இஸ் அ கம்பெனி கால்டு சாண்டிஸ்க், SNDK கோடு. நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. சுமார் $891 பர் ஷேர் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. போன 3 நாளைக்கு முன்னாடி $973 இருந்தது. இது டிசம்பர் மாதம் நாங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கையில் இது $219 தான். அதாவது கிட்டத்தட்ட 344% ரிட்டர்ன் இன் 4 months இதில் கொடுத்துருக்கு இந்த பங்கு. ஓராண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2700% இந்த பங்கு ஓராண்டில் கொடுத்துருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ், இந்த பென் டிரைவ் இதெல்லாம் பண்ணுறவங்க. இப்போ ஒன் ஆஃப் த செமிகண்டக்டருக்கு, பெரிய டேட்டா ஸ்டோரேஜுக்கு இது பெரிய லெவலில் தேவைப்படுது. ஸோ தே ஹேவ் த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். அதுக்கான ஒரு பெரிய ரீரேட்டிங் இப்போவும் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் கிட்டத்தட்ட $1200 பர் ஷேர் போகும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஒரு பெரிய லெவலில் வரவேற்பு. அதாவது பிக் மணி இன் ஷார்ட்டர் த டியூரேஷன், தட் இஸ் த தீம் கோயிங் ஆன். அதுக்கு ஏர்னிங்ஸு, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ஒரு கதை நம்புற அளவுக்கு, பொருந்துற அளவுக்கு கதை இருக்கா அப்படிங்கிற லெவலில் கேட்குறாங்களாங்கிறது இங்கே ஒரு கேள்வி உருவாகிறது. நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டோரி டெல்லிங் எக்கானமி தான் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ வென் வி டாக் அபவுட் த ஃபண்டமெண்டல்ஸ், நிச்சயமாக நமக்கு அடிவாங்கையில் பெரிய லெவலில் தப்பிக்கப்படுவோம். நோ ஒரிஸ், நோ டவுட் ஆன் தட்.
பட் இந்த மாதிரி வந்து பார்க்கல. பட் ஸ்டில் இன்னைக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ பபுள் அப்படிங்கிறது தாக்கு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, பெரிய லெவலில் செதற விடலை. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு ஏர்னிங்ஸ் வர முடியும் நிற்கிதா என்ன ஆகுதுங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த எஃப்ஐஐஸ் போகிறதுக்கு இது மட்டும் இல்லாது அடுத்து என்னென்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அதாவது நோ இனோவேஷன் சொல்லிட்டாங்க, இன்னொன்று கரன்சி ரிஸ்க். அவங்க எப்போ வந்தாலும் இந்திய கரன்சி இறங்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. வாட் எவர் த ரேட் தே ஆர் பிரிங்கிங் இன், இங்கே சம்பாதிச்சாலும் கரன்சியில் பெரிய லெவலில் அடி வாங்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹையர் டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ், எஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்என்டோக்கெல்லாம் பெரிய லெவலில் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் கொடுக்குது. ஸோ அது போக லாபத்துக்கும் இன்னைக்கு வரி கட்ட வேண்டியிருக்கு. ஸோ கம்ப்ளையன்ஸ் பிகம்ஸ் த டஃபஸ்ட் ஒன். ஒரு ஆட்டோமேட்டிக் அப்ரூவலோ ஃப்ரீயாக பணத்தை கொண்டு போகிறதுக்கோ இதெல்லாம் முடியலை அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வேல்யூவேஷன் ரிஸ்க். இப்போ பொதுவாக அவங்க எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா சைனாவை கம்பேர் பண்ணுறாங்க. சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ்க்கு 9 மடங்கு 10 மடங்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ 20 பிஇ அப்படிங்கிற ரேஷியோ 20 to 21 பிஇ ரேஷியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் தீஸ் பீப்புள் சே அண்ட் தே ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒத்துக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்குது இந்த விவாதம். ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எங்கே போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடாமல் நம்ம தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பணம் பண்ண முடியும். தேங்க்யூ.